வணக்கம் மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற மிக முக்கியமான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, நிர்மல் ராகவன் ஏரிகளை எல்லாம் சீரமைச்சு கொண்டிருக்கும் நிர்மல் ராகவனுக்கு கொலை மிரட்டல் வந்திருக்குது. அப்படி இவர் என்ன செய்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லது செஞ்சிருக்கிறாங்க. வேற என்ன செஞ்சிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, 2473 ஏரிகள் மற்றும் 344 அணைக்கட்டுகள், 4879 கிலோமீட்டர் கால்வாய்களை இவர் தூர்வாரி இருக்கிறாரு. மிகப்பெரிய நீர்நிலைகளை மீட்டெடுத்திருக்கிறாரு. ஏரிகள், குளங்கள் இப்படிப்பட்டதை தூர்வாரி மக்களுக்கு பயன்படுறது மாதிரி தண்ணீரை கொண்டு வந்திருக்கிறாரு. இப்படி செய்தவருக்கு கொலை மிரட்டல் வருது அப்படின்னா இது நீங்க ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம இருக்கிறது தமிழ்நாட்டில். ஒரு 2 வாரத்துக்கு முன்பு தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் நிர்மல் ராகவனை கூப்பிட்டு பாராட்டி, இது போல அனைத்து இளைஞர்களும் இது போல இருக்கணும், ஒவ்வொருத்தரும் தங்களோட கிராமத்துல இவரை போல நீங்கள் தூர்வாரணும், சுத்தமா வச்சிருக்கணும் குளத்தெல்லாம் அப்படின்னு சொல்லி பாராட்டினாரு. சரி, ஓகே, நல்லது பண்றவங்களையும் பாராட்டுறாங்களே அப்படின்னு நாங்க பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்துல 2 நாட்களுக்கு முன்பு நிர்மல் ராகவன் ஒரு பதிவு போட்டிருக்காரு. இது மாதிரி என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, என்ன ஆனாலும் என்னோட பணியை தொடர்ந்து செய்வேன் அப்படிங்கிறாரு. ஏன் நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா, இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா ஜாஃபர் அலி அவர்கள் வந்து கனிம வள கொள்ளையெல்லாம் கொண்டு போய் நேரடியா பெட்டிஷன் கொடுத்தாரு. இது மாதிரி கொள்ளையடிக்கிறாங்க, அதை நீங்க தடுக்கணும் அப்படின்னு சொன்னதை உடனே அங்கே உள்ள அதிகாரிகள் யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்து அவரை கொலை செஞ்சிருக்கிறாங்க. இது தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே வருது. சமூக ஆர்வலர்கள் மற்றும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. அரசு இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். யார் கொலை மிரட்டல் விடுறாங்க அப்படிங்கிறத முதலமைச்சர் அவர்களே நேரடி கண்காணிப்புல விசாரிக்கணும். இது போன்ற சமூக சேவர்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழக மக்களோட ஒரு நல்ல செய்தியா சொல்றோம். இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் எதுவுமே செய்ய மாட்டாங்க, எங்க அடுத்தவர்கள் செய்தாலும் எங்க எதுவும் பேர் வாங்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல ஒரே ஒரு கட்சி தலைவரோட போட்டோ, ஒரு ஒயிட் ஷர்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா பணத்தை வச்சுட்டு குவாட்டரும் கோழி பிரியாணியும் குடிச்சிட்டு அந்த மக்களுக்கு எதுவுமே செய்ய விடாம தடுக்கிறதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. இது போல சமூக சேவர்கள் யாராவது வந்தாலும் அவங்களுக்கு கொலை மிரட்டல் கொடுக்கறது, அவர்களை வந்து மிரட்டுறது, இது போல ஒரு சில்லறத்தனமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இனியும் அதை தொடரக்கூடாது. நல்லவர்களை மக்கள் ஆதரிக்கணும். கடந்த முறை நான் பட்டுக்கோட்டை போயிருந்த போது கூட நண்பர் நிர்மல் ராகவனை அழைக்கும் போது உடனடியாக எங்க கிராமத்திற்கு வந்து எப்படி நம்ம ஏரிகளை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி நமக்கு ஒரு விளக்கமா சொல்லிட்டு போனாரு. அப்படிப்பட்டவரை நீங்க வந்து கொலை மிரட்டல் கொடுக்கறதா, தாங்கள் செய்ய முடியாததை மற்றவர் செய்யும் போது உள்ள கோபத்திலையும் இது போல தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். தைரியமா அவங்களோட பேரையும் நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறதையும் இதோட கோரிக்கையை நான் வைக்கிறேன். மக்களாகிய நாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான். இது போன்ற சமூக சேவர்களுக்கு நம்மளோட ஆதரவை கொடுக்கணும். அவர்களுக்கு பின்புலமா எந்த ஒரு அரசியல்வாதிகள் இருந்தாலும் அவர்களை எதிர்க்க வேண்டியது நம்மளோட கடமை. ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். நன்றி, வணக்கம்.